வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ட குழம்பு தான். இது வந்து வெஜ்ஜு மட்டன் குழம்பு. மீல் மேக்கரை வச்சு கறி குழம்பு மாதிரியே பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா மட்டன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். எனக்கு மட்டன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் மட்டன் குழம்பு மாதிரியே நீ பண்ணிடுமா, இப்போதைக்கு மட்டன் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து சைடிஷ் வந்து அவரைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், முட்டைக்கோசுன்றேன், பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அப்புறம் வந்து உளுந்த வடை, இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ சாப்பிட்லாம். குழம்பு ஊற்றிடலாம். கறிக்குழம்பு கறிக்குழம்புன்னு நினச்சி சாப்பிட வேண்டியதான், என்ன பண்ணுறது. சுட சுட இருக்கு. அது எடுத்து வச்சு கறிக்குழம்பு மாதிரியே பண்ணியிருக்கேன். அந்த மசாலாலாம் போட்டால் கறிக்குழம்பு ஆயிருமா? இதுதான் நமக்கு தெரியுதுல்ல கறி இல்லைன்னா. வருமானம் இருக்கிறாங்க. மழை டைமில் இந்த மழைக்கெல்லாம் சிக்கனும் மட்டனும் நல்லா போட்டு நல்லா அப்படியே வறுத்து அப்படியே சுட சுட சாதம் வச்சு அந்த தொக்கை போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டு அழகாக இருக்கு. கிரேவி நான் சொல்றது சிக்கன் தொக்கு. நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடணும் சிக்கன். இன்னைக்கும் ஒரு சமைக்கல, கடை வைக்கிறதுனால அந்த பிஸியே இருக்காது. இனிமேல் சமைக்கிறது கஷ்டம்தான். சொல்லு வேலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த நேரத்துக்கு சொல்லிட்டு கடை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு. இந்த அவரைக்காய் தேங்காய் துளி போடுறது இது ஒரு நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு.
ஃபயர் ஃப்ளஷ். ஓகே, இன்றைக்கி வந்து வெஜ்ஜு மட்டன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால ரைஸை தவிர்த்துட்டு வந்து மீட்டாக கறியாக ஒன்று சிக்கனு இல்லைன்னா மட்டனு அந்த மாதிரி அதை மட்டுமே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு பண்ண முடியல. கடை வச்சிட்ருக்கோம். அதனால் நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நிறையா செலவுகள் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கை இறுக்கி பிடிச்சா தான் நமக்கு வந்து வியாபாரம் பண்ண முடியும். அப்படின்றதுனால இப்போதைக்கு அதை வந்து பண்ண முடியல. நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுப்போம். இப்போ அது கூட எடுக்காமல் நாங்கள் அதை நிப்பாட்டியிருக்கோம். அதனால் வெஜ் ஐட்டத்துலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட மார்க்கெட் போயிட்டு வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு வாங்குறதுக்கே இன்றைக்கி வந்து காய்கறிக்கே மொத்தம் 500 ஆகிடுச்சு. காய்கறிக்கே இன்றைக்கி 500 ஆகிடுச்சு. அப்புறம் பலசரக்குலாம் ப்ளஸ் வாங்கிட்டு வந்தோம். மொத்தம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலேயே வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு வெஜ்ஜில் போய்க்கலாம். கறி மட்டுமே சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பாக கறி மட்டுமே போடுறது மாதிரி எனக்கும் அதுதான் ஆசை. அப்போ தான் நான் அவளை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய விருப்பமும் அதுதான். கண்டிப்பாக கூடிய விரைவில் அது நடக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். இது வந்து என்னோடய சொல்ல வேண்டிய கடமை, அதனால் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வியூஸ் இன்னும் முன்னாடி போகல, இருந்தாலும் பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.